பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். எல்லாருமே தமிழக சட்டசபை தேர்தல் சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குங்க. வாக்குப்பதிவெல்லாம் ஒவ்வொரு தொகுதியிலையும் கிட்டத்தட்ட நல்லபடியாக போயிட்டு இருக்குன்னு தகவல் நம்மளுக்கு இதுவரைக்கும் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 5.73 கோடி வாக்காளர்கள் தங்கள் ஜனநாயக கடமையாற்ற மொத்தமாக 75,064 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த ரெண்டாவது நியூஸ் எதை பற்றி பார்க்க போனால், சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு வாக்களிச்சிருக்காரு. தேர்தலில் மொத்தம் 4023 வாக்காளர்கள் களத்தில் போட்டியிடுகின்றனர். அடுத்த மூணாவது நியூஸ், பாளையங்கோட்டையில் மின்னணு இயந்திரம் பழுதால் வாக்குப்பதிவு தாமதம். வாக்கு இயந்திரம் பழுதால் வாக்களிக்க வந்த பொதுமக்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. ஓகே, நல்ல நியூஸு. அடுத்ததாக எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வாக்கு செலுத்த ஊருக்கு செல்ல முடியாமல் தவிக்கும் பயணிகள் 100% வாக்குப்பதிவு சாத்தியமானு கேட்டிருக்காங்க. தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகள் அதிக அளவில் பேருந்து கிடைக்காமல் அவதிக்குள்ளாகியுள்ளனர். அஞ்சாவது நியூஸ், தமிழக சட்டமன்ற தேர்தலில் மனைவி குஷ்புடன் சென்று வாக்களித்தார் சுந்தர்சி. இந்த தம்பதியினர் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறாங்க. அடுத்த எடப்பாடி பழனிசாமி சிதம்பரம் அவர்கள் ஜனநாயக கடமை ஆற்றியிருக்காங்க. இது வரைக்கும் தமிழகம் முழுவதும் வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். கடலூரில் கேஸ் சிலிண்டர் வெடித்து இடித்து விழுந்த வீடு, பெண் படுகாயம். வீட்டுக்குள் இருந்த மேலும் 3 சிலிண்டர்கள் பாதுகாப்புடன் தீயணைப்பு வீரர்கள் வெளியே எடுத்து வந்தனர். ஓகே, ரொம்ப ஒரு கஷ்டமான செய்தி தான். இன்றைக்கி இந்த மாதிரி நடக்கணுமா? சட்டமன்ற தேர்தலில் தனது வாக்கை பதிவு செய்தவர் சீமான். காலை 7 மணிக்கு தொடங்கியது. அப்போயே ஓட்டு போட்டாங்க. விஜய் சார், சீமான் சார், ரஜினி சார் எல்லாருமே காலையில் வாக்குப்பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க. ஓகே கைஸ், அடுத்தடுத்த அப்டேட்ஸுக்கு லைவில் இருங்க. கண்டிப்பாக எவ்ரி 1 hour கண்டிப்பாக ஒரு நியூஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.